ஆளுநர்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் யுஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிராக தனி தீர்மானம் நிறைவேற்றம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்த நிலையில் அதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு. மாநில அரசின் பல்கலைக்கழகங்களை மத்திய அரசு கட்டுப்பாட்டில் கொண்டுவர முயற்சிப்பது கெடுநோக்கம் கொண்டது. கல்வியில் எதை செய்ய வேண்டுமோ மத்திய அரசு அதை செய்வதில்லை என்றும் பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. கல்வி தொடர்பாக திருத்தங்கள் வேண்டும் என பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கும் விவகாரத்தில் அரசியல் செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. யுஜிசி குறித்து முதலமைச்சர் உயர்கல்வித்துறை செயலாளரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பேச்சு. அறிக்கை சமர்ப்பித்தும் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படாதது ஏன்? மாநில கல்விக் கொள்கையை கிடப்பில் போட்டுள்ள தமிழக அரசு கைவிட முடிவு செய்துவிட்டதா என்றும் கல்வியாளர்கள் கேள்வி. தங்களுக்கு தேர்தல் இன்னும் வரவில்லை, அப்படி வந்தால் பொங்கல் தொகை கொடுப்பது குறித்து பார்த்து கொள்ளலாம். அதிமுக எம்எல்ஏ எழுப்பிய கேள்விக்கு பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் பதில். பொங்கல் பரிசு தொகுப்புடன் பரிசு தொகை வழங்காததற்கு நிதி நெருக்கடியே காரணம். அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். ஆளுங்கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் சட்டப்பேரவை முடிந்துவிட்டதா? சட்டப்பேரவையின் கேமராக்கள் இன்றும் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அமைச்சர்கள் பேசும்போது துறைசார் அதிகாரிகள் அவையில் இருக்க வேண்டும் என்ற மரபு மதிக்கப்படுவதில்லை. முன்னவர் துரைமுருகன் அதிருப்தி தெரிவித்த நிலையில் சபாநாயகர் எச்சரிக்கை. கோவையில் ஏஐக்கான தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சிறிய நகரங்களிலும் ஏல்காட் தொழில்நுட்ப பூங்கா உருவாக்கப்படும் என்றும் பேச்சு. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 6000 பணியிடங்கள் நிரப்பப்படும். தற்காலிக ஆசிரியர்களுக்கு மாற்றாக நிரந்தர ஆசிரியர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. மூன்றாண்டுகளில் 10 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 31 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா சட்டப்பேரவையில் தகவல். முதலமைச்சர் கூறியதைப் போல் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆரூடம். பொள்ளாச்சி சம்பவத்தை போல் அல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எந்த குற்றவாளியையும் முதலமைச்சர் தப்பிக்க விடமாட்டார் என்றும் உதயநிதி பேச்சு. சீமான் மீது நடவடிக்கை எடுக்குமாறு திமுக சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். திராவிடர் விடுதலை கழகம் சார்பிலும் சென்னை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு. பெரியார் குறித்து பேசிய சீமான் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கடலூர் எஸ்பியிடம் திராவிடர் கழகத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரில் வடலூர் போலீசார் நடவடிக்கை. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுவது முரண் என சீமான் பேட்டி. பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமையாக்கிவிட்டு என்னிடம் ஆதாரம் கேட்டால் தர தயார் என்றும் ஆவேசம்.
பெரியார் பேசியதையெல்லாம் பொதுவெளியில் பேச முடியாது. அவர் பேசிய பல சர்ச்சைகள் இன்று மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது. சீமானின் பேச்சுக்கு ஆதரவளித்து அண்ணாமலை பேட்டி. அண்ணாநகர் சிறுமி வன்கொடுமை வழக்கின் மூலம் பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் அம்பலமாகியுள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அருவருக்கத்தக்க வதந்தியை இபிஎஸ் பரப்புவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தாக்கல். பல்லடத்தில் 3 கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பாஜகவினர் போராட்டம். யார் அந்த சார் என்ற வாசகத்தோடு QR கோட் அடங்கிய டி-ஷர்ட் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற தொண்டர்கள். கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியின் சர்வர் ரூமுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற கோரிய மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக எம்பி கதிர் ஆனந்தின் கல்லூரியில் நடத்தப்பட்ட சோதனையில் 2.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஜனவரி 3ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையின் போது கல்லூரி நிர்வாகம் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பு வாதம். அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பான விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு அரசு ஒருபோதும் அனுமதி தராது. பேரணியில் ஈடுபட்ட மக்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மூர்த்தி உறுதி. சென்னை ஆளுநர் மாளிகையில் பொங்கல் பெருவிழா கோலாகலம். தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி பொங்கலிட்டு மகிழ்ந்த ஆளுநர் RN ரவி. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியில் பொங்கல் தொகுப்பு கிடைக்குமா? தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் நிலையில் நியாய விலைக் கடைகளில் பொங்கல் தொகுப்புகள் தேக்கி வைப்பு. மத்திய சிறைகளில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து முழுமையாக விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. வழக்கின் விசாரணையை நீதிமன்றம் கவனித்து வருவதாகவும் கருத்து. பிரபல பின்னணி பாடகர் பி. ஜெயச்சந்திரன் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 80. கேரள மாநிலம் திருச்சூரில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். திருப்பத்தூர் அருகே ஊராட்சிக்குட்பட்ட கடையை ஏலம் எடுத்ததில் ஏற்பட்ட முன்விரோதம். பானிபூரி கடை உரிமையாளர் மீது திமுக பிரமுகர் கொடூர தாக்குதல். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு நலனுக்கும் சேர்த்து நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் என நம்புகிறோம். காஞ்சிபுரத்தில் கர்நாடக துணை முதலமைச்சர் TK சிவக்குமார் பேட்டி. சபரிமலை பாதையை மேம்படுத்தும் மாஸ்டர் பிளானுக்கு கேரள அரசு ஒப்புதல். திட்டத்திற்கு 778 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒப்புதல் வழங்கியதை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பினராயி விஜயன்.
திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் உயிரிழந்த விவகாரம். சம்பவ இடத்தில் பணியில் இருந்த டிஎஸ்பியை பணியிட மாற்றம் செய்து முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. அஸ்ஸாமின் டிமா அசாவ் நிலக்கரி சுரங்கத்தில் சிக்கிய 8 தொழிலாளர்கள். 4வது நாளாக தொடரும் மீட்பு பணியின் ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. புலம்பெயர் இந்தியர்களுக்கான 18வது பாரதிய பிரவாசி திவாஸ் நிகழ்ச்சி ஒடிஷாவின் புவனேஸ்வரில் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக 1ஆம் ஆண்டு நிறைவு நாள். முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்த நிலையில் பலத்த பாதுகாப்பு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் நேரிட்ட காட்டுத் தீயில் சிக்கி 5 பேர் பலி. 1 லட்சம் பேர் இடம்பெயர்ந்த நிலையில் 1500 கட்டடங்கள் சேதம். சுந்தர் சி இயக்கத்தில் விஷால், ஆர்யா உள்ளிட்டோர் நடித்த மத கஜராஜா திரைப்படம் 12 ஆண்டுகளுக்கு பின் ரிலீஸ் ஆக இருக்கும் நிலையில் படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியீடு. ஜிவி பிரகாஷின் 25வது படமான கிங்ஸ்டன் டீசர் வெளியீடு. முதலாக தயாரித்துள்ள படத்தை கமல் பிரகாஷ் இயக்கியுள்ளார். பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்த வணங்கான் திரைப்படம் ஸ்னீக் பீக் வீடியோ வெளியாகி இணையத்தில் வைரல்.